अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू ஷாஃபி ஹபி व्लॉग्स. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ஆரி ஒர்க்லாம் போட்டதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே முடியலை. நிறைய ப்ளவுசஸ் வந்துருந்துச்சு. அது எல்லாமே நம்ம கொஞ்சம் குயிக்காக போட்டு கொடுக்கறதுனால அது எதையுமே என்னால் வீடியோவும் எடுக்க முடியலை, ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியல என்னால். இந்த 5 ப்ளவுஸுக்கு எனக்கு 20 days டைம் இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் வந்து அதை டெலிவரி பண்ணணும், அதனால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஒரு ப்ரைடுக்குள்ளது, நல்ல டார்க் ரெட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரெட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. இது அவங்க சொன்ன டிசைன் தான், அவங்க நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இது எல்லாம், இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஊரில் இருந்து வந்த ஆர்டர்ஸ் தான். எனக்கு சென்னையில் வந்து யாரையும் தெரியாது, எனக்கு யாருமே எனக்கு தெரியாது இங்கே ஆர்டர் பண்ணுறதுக்கு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல எலகண்ட் லுக்கு கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பேக்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால கொஞ்சம் அகலமாக அவங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அதில் அந்த ஃபுல் அந்த ஸ்டிச்சஸ் வர்றதை தவிர்த்து இந்த எல்லா இடத்துலையும் இந்த புட்டாஸ் மாதிரி நம்ம அந்த ஸ்டோன் எல்லாமே ஒட்டி கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்டுக்குமே அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து அவங்களோட ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு தான், அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. இது வந்து காப்பர் ஒர்க்கு, அதுக்கு வந்து க்ரீன் கலரில் அந்த ஸ்டோன்லாம் வச்சு ஒட்டி, இதுவுமே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு காப்பர் ஒர்க்கு. இந்த பீட்ஸ் எல்லாமே காப்பர் பீட்ஸ் இருக்குல்ல, அதில் வச்சு பண்ணுது. சுகர் பீட்ஸ் எல்லாமே நம்ம கோல்டு ஒர்க்கு. ரொம்ப அடிக்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கோல்டையும் காப்பரையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பேக் நெக்குக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்ததுனால நம்ம பேக்குக்கு வந்து நம்ம எப்போதும் போல் நார்மலாக அந்த பார்டர் இது போட்டு, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு, அதுக்கப்புறம் காப்பர் பீட்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி பின்னாடியும் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுக்கும், எந்த வித்தியாசமே கிடையாது. ஃப்ரண்ட்டுக்கும் அதே லுக்கு தான். அதுக்கப்புறம் இது உண்மையிலே ரொம்ப ஹெவியாக ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதே ஒர்க்கு தான் அந்த பிங்க் கலருக்கும். இது வந்து அந்த கல்யாண பொண்ணோட ரிசப்ஷனுக்கு கேட்டிருந்தாங்க, அதே ஒர்க்கு தான் கேட்டிருந்தாங்க அவங்களும். இது வந்து பிங்க் நல்ல சூப்பராக இருந்தது. இந்த இதுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நல்ல ராணி பிங்காக அந்த நல்ல ஒர்க்கை எடுத்து காட்டுச்சு. பேக்குக்கு வந்து அவங்கள மாதிரி இல்லாமல் இது அதை விட கொஞ்சம் சிம்பிளாக அந்த பார்டர் லைன்லேயே நம்ம பிங்க் கலர் ஸ்டோன் எல்லாத்தையுமே ஒட்டி, கோல்டு அந்த குண்டு பீட்ஸ் எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி 3 பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸை வந்து சும்மா புட்டாஸ் மாதிரி அங்கங்கே அதை சுற்றி இந்த லைனை சுற்றி போட்டதில் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்குமே கொஞ்சம் சிம்பிளாக தான், பேக்கில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் அந்த பார்டர் லைனில் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அந்த டாட் மாதிரி வச்சு அதை முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே அழகாக இருந்தது. அது லுக்குவே நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி போட்டாலே ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கலரே எனக்கு கொஞ்சம் டாப்பாக இருந்ததுனால அந்த ஒர்க்கு அதில் நல்லா எடுத்து காட்டுற மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸ் வந்து இது என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மாலை ரோஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோஸ் கலரு. இந்த செக்குடு ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த உள்ளுக்குள்ளே வந்து அந்த குட்டி குட்டி டிசைனாக அந்த இதுக்குள்ளேயே அந்த பார்டர்லேயே கொடுத்துருக்கிறதுனால அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவுமே அந்த ப்ரைடோட என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள ப்ளவுஸ் தான். இதுவுமே அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பில அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொன்னாங்க. அது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவங்க சொல்லையில். இது வந்து பர்சனலாக எனக்கு இந்த 5 ப்ளவுஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸில் இந்த ஒரு ப்ளவுஸ் தான். இதுக்கு வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்குமே கொஞ்சம் சிம்பிளாக போட சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கையை தான் கொஞ்சம் கிராண்டாக கேட்டிருந்தாங்க. பேக்கில் வந்து அதேமாதிரி பார்டர் லைன் நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கைக்கு வச்சுருக்க அந்த ஸ்டோன் ஒர்க்கில் அது கொஞ்சம் சுகர் பீட்ஸ் வச்சு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி அந்த புட்டாஸ் மாதிரி வச்சு அதை நம்ம முடிச்சாச்சு. அதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயுமே சிம்பிளாக அந்த பார்டர் லைன் போட்டு அந்த ஸ்டோன் ஒர்க் போட்டு அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த சுகர் பீட்ஸை வச்சு ரவுண்டாக போட்டு அந்த புட்டாஸ் மாதிரி அதில் வச்சு அந்த ஃப்ரண்ட் நெக்கே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸு அந்த 5 ப்ளவுஸில். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ளவுஸுமே இதே சேம் டிசைன் தான், ஆனால் டார்க் பிங்க் கலரு. இது வந்து அந்த ப்ரைடோட சிஸ்டருக்கு கேட்டிருந்தாங்க. சேம் டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க.
இதுவுமே ரொம்ப நல்ல டார்க் பிங்க்காக இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னோடய பர்சனல் ஃபேவரெட்னால் இதுக்கு முன்னாடி போச்சு இந்த மாலை ரோஸ், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த கலருக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கலருக்கு அவங்க ரொம்ப விரும்பினாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நல்லா ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். அவங்களுக்கு எப்படி பேக் நெக் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பண்ணியிருக்கோம். சும்மா அந்த பார்டர் லைன் கொடுத்து நம்ம செயின் ஸ்டிச்லாம் கொடுத்து பார்டர் லைன் கொடுத்து அந்த ஸ்டோன் ஒர்க்லேயே நம்ம அதை சுகர் பீட்ஸ் வச்சு ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அந்த புட்டாஸ் வச்சு அந்த ஸ்டோன்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போயிருங்கிறனால அதை நான் வந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதுக்குமே ஃப்ரண்ட் நெக்குக்குமே அப்படி தான். அவங்க வந்து எல்லாமே நெக்கு எல்லாமே சிம்பிளாக போதும்னு சொன்னதுனால நம்ம அந்த கல்யாண பொண்ணுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம். மற்ற எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த 5 ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கு வந்து 20 டேஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தது எனக்கு. இருந்தாலும் இந்த 5 ப்ளவுஸை முடித்தாச்சு. இதை வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் டெலிவரி பண்ண போகிறோம். டெலிவரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இது எல்லாமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக தான் கேட்டிருக்காங்க. அதனால ப்ராப்ளம் இல்லை. 1 வீக் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த ப்ளவுஸ் ஒர்க்கையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே இந்த ஒர்க்கு எல்லாமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது கொஞ்சம் பேக் பெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்மளோட இது எல்லாத்தையுமே நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.